Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. ஆப் ஷேப்பில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் யூ ஸ்டீல்னு சொல்லக்கூடியது. அப்போ ஸ்டீல் இஸ் ஸ்பிளிட் இன்டு த டிக்ஸ்னெட் கொலேட்ரல் வாஸ்குலார் பண்டல் அரௌண்ட் பை த பித்து நமக்கு என்னது சென்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதை சுற்றி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் சைலம் அண்டு புளோயம் சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ ஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்பாங்க, டைகாட் ஸ்டெம் தான் நமக்கு என்னது யூ ஸ்டீலுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது அட்டாக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. இது நமக்கு மோனோகாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்டோ ஸ்டீல்னு சொல்லக்கூடியது சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பனைமரம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் பிளேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா மூங்கில் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா, பேம்பூஸ் எல்லாமே இது சென்ட்ரல் பிளேஸில் எப்படி இருக்குது அப்படின்னா கேவிட்டியாக ப்ரெசென்ட்டாக இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. அது கட் பண்ணும்போது நமக்கு இந்த கேவிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் பாடியாக இருக்கும். அப்போ புரோட்டோசைல லாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டாசைல பார்ட்டிகள் வந்து க்ரஷ் பண்ணும்போது ஒரு ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. அப்போ சென்ட்ரல் பிளேஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இது நமக்கு எஸ்பெஷலி மோனோகாட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்டெம்மோட அவுட்டர் பார்ட்டிகள் நீங்கள் பனைமரம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு பிளாக் கலரில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொரன்னு முள்ளு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா எல்லாமே டெட் செல்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகள் என்ன அப்படின்னா ஸ்கிலரங்கைமாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ சென்ட்ரல் பிளேஸ் எப்படி இருக்கும் ஹேலோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும் சரிங்களா. அந்த கேவிட்டிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா புரோட்டோசைல லாக்குனா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஸ்டீல் இஸ் அ ஸ்பிளிட் இன்டு த டிக்ஸ்னெட் collateral vascular bundle and the scattered ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். அப்போ ஸ்கேட்டர்ட் என்னது நமக்கு சிதறி போய் காணப்படும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த பாடி. எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். என்ன எக்ஸாம்பிள் நமக்கு வந்து மோனோகாட் ஸ்டெம் தான் நமக்கு வந்து இதில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. யூ ஸ்டீல்னா டைகாட் ஸ்டெம்மு, அட்டாக்டோ ஸ்டீல்னா மோனோகாட் ஸ்டெம்மு. எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசைக்ளிக் ஸ்டீல். அடுத்தது என்னது நமக்கு பாலினா என்னது நமக்கு மெனி அப்படிங்கிறத வந்து நமக்கு பாலி அப்படிங்கிறத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணோம். அப்போ வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் ப்ரெசன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் த 2 or more கான்சென்ட்ரிக் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டெரிடியம். என்ன பேசிஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் டெரிடியம் பேசிஸ் ஓகேங்களா. பேஸ்லி வந்து பாருங்கள் மெயினாக நமக்கு வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டீல் எஸ்பெஷலி நமக்கு வந்து நமக்கு 5 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நமக்கு இருக்குது. 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க, 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கொஷின் நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிகள் ஒரு டைப் சரிங்களா. சரி திரும்பவும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இந்த ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் பார்த்துங்க. த டைப் ஆஃப் த ஸ்டீல், த சென்ட்ரல் சிலிண்ட்ரிக்கல் வாஸ்குலர் டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் சைலம் எப்ளோயம். இதில் வந்து என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா பெரிசைக்கிள், மெடுலரி ரேஸ் அண்டு பித்துன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி அப்போ ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். என்னென்ன நமக்கு வந்து புரோட்டோ ஸ்டீல் அண்டு சைஃபனோ ஸ்டீல் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். புரோட்டோ ஸ்டீல் அண்டு சைஃபனோ ஸ்டீல் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ புரோட்டோ ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைலம் சரௌண்டட் பை த ப்ளோயம். சைலம் சரௌண்டட் பை த ப்ளோயம். இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல், மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல். என்னென்ன இருக்குது நமக்கு ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல் அண்ட் மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல். ஹாப்ளோ ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் த சைலம் சரௌண்டட் பை த ப்ளோயம்
எக்ஸாம்பிள் பீசஸ் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா செலாஜினல்லா. என்ன பீசஸ் நமக்கு? செலாஜினல்லான்னு சொல்லக்கூடிய பீசஸ் தான் நமக்கு என்னது? எக்ஸாம்பிள். அண்ட் தென் ஆக்டினோஸ்டீல். ஆக்டினோ என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா? அப்போ ஸ்டார் ஷேப்டு சைலம். த கோர் இஸ் சரௌண்டட் பை த phloem is known as a example Lycopodium serratum. Lycopodium serratum. And then next in Plactosteel. Plactona என்ன மெயின் பாயிண்ட் உங்களுக்கு? இந்த பிளேட் ஃபார்மேஷன் தான் மெயினாக நீங்கள் டயக்ராம் வச்சே போட்டுக்கலாம். சரிங்களா? டயக்ராம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் டயக்ராம் வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ சைலம் எ பிளேட் ஆல்டர்னேட் வித் த phloem plate. Example Lycopodium and Clavatum. And then the mixed protosteel xylem groove uniformly scattered in the phloem. Example Lycopodium cernum. Lycopodium cernum. அதுக்கு அடுத்த டைப்னு பார்த்தீங்கன்னா சைஃபனோஸ்டீல். என்ன ஸ்டீல் அப்படின்னா சைஃபனோஸ்டீல். அப்போ சைலம் சரௌண்டட் பை த phloem with the pith at the center. Pith at the center. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் என்னென்ன நமக்கு டைப்ஸ் இருக்குது அப்படின்னா எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், சொலினோஸ்டீல், யூஸ்டீல், அட்டாக்டோஸ்டீல், பாலிசைக்ளிக் ஸ்டீல். இது எல்லாமே யாரோட டைப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சைஃபனோஸ்டீலோட டைப்பு. அதுக்கப்புறம் எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீலு. த phloem is restricted only on the external side of the xylem. Pith is the center. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல்னா என்ன? அதுக்கப்புறம் நமக்கு சொலினோஸ்டீல் அப்படின்னா என்ன கேரக்டர் நமக்கு? அதுக்கப்புறம் எக்டோஃப்ளோயிக் சொலினோஸ்டீல்னா என்ன? சரிங்களா? அப்புறம் ஆம்பிஃப்ளோயிக் சொலினோஸ்டீல்னா என்ன? டிக்டியோட்டோஸ்டீல் அப்படின்னா என்ன மீனிங்? சரிங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெயின் பேசிஸில் நமக்கு ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்கிறது வந்து நமக்கு இந்த 2 மார்க் கொஷினில் டிக்டியோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? பட் டிக்டியோனா என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? த ஸ்டீல் இஸ் செப்பரேட்டட் இன்டு த செவரல் வாஸ்குலார் சம் ஈச் ஒன் இஸ் கால் த மெரிஸ்டீல். 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. மெரிஸ்டீல் வந்து எதோட டைப்னு கேட்டாங்க அப்படின்னா டிக்டியோட்டோஸ்டீலோட டைப்பு தான் மெரிஸ்டீல். அண்ட் தான் அடியாண்டம் தி கேப்லரி வெயின்சிஸ். என்ன அப்படின்னா அடியாண்டம் கேப்லரி வெயினிரிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் யூஸ்டீல். அப்போ யூனாவே நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? டைகாட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டீலுக்கு என்ன பேருனா யூ ஸ்டீல். த ஸ்டீல் இஸ் ஸ்பிளிட் இன்டு த டிக்ஸ்னெட் கொரல்லா வாஸ்குலார் பண்டல்ஸ் அரவுண்ட் டு த பித். எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம். அட்டக்டோ அப்படிங்கிறது மோனோகாட்டில் இருக்கும். த ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த பாடி அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்னா த வாஸ்குலார் டிஷ்யூ ஆர் பிரசன்ட் அண்ட் த ஃபார்ம் ஆஃப் 2 or more கான்சென்ட்ரிக் வாஸ்குலார் சிலிண்டர் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் வந்து டெரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்பிள் பீசஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதான் நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக பெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்தது பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எவல்யூஷன் கேரக்டருக்கு போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் எவல்யூஷன் கேரக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்பு வச்சுக்கணும் அப்படின்னா ஜிம்னோ அப்படின்னா ஓப்பன். ஜிம்னோ என்ன அர்த்தம் நமக்கு? ஓப்பன். ஸ்போம் அப்படின்னா சீடு. ஓகேங்களா? அப்போ ஓப்பன் சீடு. சரிங்களா? ஓப்பன் சீடு. ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோனா பாக்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு என்னது? ஆஞ்சியோனா பாக்ஸ். சீடு ஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஒரு மேங்கோ எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ மேங்கோ பிளான்ட்டில் பாருங்கள் மேலே வந்து எபிகார்ப் இருக்கும், மீசோகார்ப் இருக்கும், அதுக்குள்ளே தான் சீடு இருக்கும். சரிங்களா? அதுக்குள்ளே தான் நமக்கு என்னது? எண்டோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் இருக்கும். சரிங்களா? அதனால் இது என்ன அப்படின்னா பாக்ஸ் பூட்டின மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஆஞ்சியோஸ்போம். ஆனால் ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரூட்டெல்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாது. டைரெக்டாக என்னவாக இருக்கும்? நமக்கு சீடு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா நேக்டு ஓவியோல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நேக்டு ஓவியோல் பார்ட்டிகள் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஓவரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்போமில் கிடையாது. ஜிம்னோஸ்போமில் என்ன கிடையாது? நமக்கு இங்கே ஓவரின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள் கிடையாது. சரிங்களா? சரி, எவல்யூஷனரியாக நம்ம பார்க்கும்போது பாருங்கள் டெடோஃபைட்டிக் பிளான்ட் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஷேடியான பிளேஸில் தான் நமக்கு இருக்கும். தண்ணி எங்கே இருக்கோ அங்கே பக்கத்தில் தான் நம்ம அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் ஜிம்னோஸ்போம் பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா கேரக்டருமே நமக்கு என்ன ஆகுது? நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. சரிங்களா? இப்போ இந்த ஜிம்னோஸ்போம் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது? இந்த அதிகமாக நீங்கள் படமெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்ந்த காலம் எதுன்னு கேட்பாங்க. அப்போ டைனோசர்ஸ் எல்லாம் வாழ்ந்த காலம் எது அப்படின்னா நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. 1993 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ அந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பெல்பர்க் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அந்த படத்தை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார்.
அப்போ அந்த படத்தில் பாருங்கள் பெரிய பெரிய அந்த ட்ரீயை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிப்பாங்க. அதே மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே வரும். ஆனாலும் பாருங்கள் மரம் வந்து அவ்வளோ ஹைட் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ட்ரீயெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் என்னது இருந்திருக்கு. இப்போயும் ஒரு சில இடத்துல இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னாச்சு அப்படின்னா அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஜிம்னோஸ்போம் இருக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும், டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வாழ்ந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த எராவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா மீசோசோயிக் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எராவுக்கு என்ன பேர் அப்படின்னா மீசோசோயிக் எரா அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ அந்த எரா ஃபுல்லாக நமக்கு என்ன இருந்திருக்குதுன்னா டைனோசர்ஸும் ஜிம்னோஸ்போம் பிளான்ட் கேரக்டரும் டாமினண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏஜ் ஆஃப் சைக்கடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தது எப்போ அப்படின்னா இந்த மீசோசோயிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எராவில் தான், யுகத்தில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற எரா எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சீனோசோயிக் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மனிதர்கள் தோன்றிய எரா எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சீனோசோயிக் எரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீனோசோயிக் எரா ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 70 மில்லியன் இயர்ஸ் ஆகுது. சரிங்களா? எவ்வளோ மில்லியன் இயர் ஆகுது அப்படின்னா 70 to 75 மில்லியன் இயர் ஆகுது மனிதர்கள் தோன்றி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் என்னது ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இப்போ வந்து நமக்கு டெவலப் ஆகிருக்கும். ஓகே, சரி. நமக்கு ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேக்டு சீட் ப்ரொடியூசிங் த பிளான்ட், த மைக்கேல் கிறிஸ்டோன் சயின்ஸ், த ஃபிக்ஷன் இன் த புக்ஸ், த டிரான்ஸ்போர்ட் இன் டு த ஃபிலிம் ஃபார் ஸ்டீவன் ஸ்பில்பர்க். யார் அவர் பேர் அப்படின்னா ஸ்டீவன் ஸ்பில்பர்க் 1993. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாரு அவர் ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறார். In this film you might have the notice the insect embedded in the transparent substance of the amper அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக என்னது அப்படின்னா அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்போ நவடேஸ் இருக்கக்கூடிய இதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபாரஸ்ட்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு ரிசர்ச் டீம் என்ன பண்ணுவார்னா கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பெரிய ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்மு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்ருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கம்மை என்ன பண்ணுவார் அப்படின்னா தனியாக பிரித்து எடுப்பார். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த கம்மு மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலில் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு எப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்முக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆம்பர் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மஸ்கிட்டோ இருக்கும். அந்த மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மஸ்கிட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷனரியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ இருக்கிற மஸ்கிட்டோ எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய லார்ஜ் சைஸாக இருக்கும். ஒரு வண்டி சைஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அப்போ அந்த மஸ்கிட்டோ என்ன ஆகுது போயிட்டு ஒரு டைனோசரை கடிக்குது. சரிங்களா? அப்போ அந்த டைனோசரை கடிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அதிலிருந்து பிளட்டை உரியுது. ஓகேங்களா? அப்போ அந்த பிளட்டை உறிஞ்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு மரத்துக்கு பக்கத்தில் உட்காரும். அப்போ மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பிசின், ஒரு பால் மாதிரி ஒரு பாட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்செக்டை அப்படியே கவர் பண்ணிக்கும். சரிங்களா? இந்த இன்செக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அப்படியே கவர் பண்ணிக்கும். சரிங்களா? அப்போ அந்த இன்செக்ட் அதாவது நமக்கு அந்த மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, அந்த பிளட்டை நமக்கு ஷர் பண்ணியிருக்கும் இல்லையா, உறிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மஸ்கிட்டோவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டைனோசர்ஸ்க்கான டிஎன்ஏ இருக்குது. டைனோசர்ஸ்க்கான டிஎன்ஏ இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுவார் அந்த சயின்டிஸ்ட்டு அந்த இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆம்பரை பூரா என்ன பண்ணுவாருன்னா கலெக்ட் பண்ணுவார். ஆம்பரில் என்ன இருக்கும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸும் சேர்த்து இருக்கும். அதாவது பிளான்ட் பார்ட்டிகளோட போலன் கிரெயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை பூரா என்ன பண்ணுவார் அப்படின்னா கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த டிஎன்ஏவை தனியாக பிரித்து எடுப்பார். சரிங்களா? டிஎன்ஏவை பிரித்து எடுத்து குளோனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு மூலிமா என்ன பண்ணுவார் அந்த காலத்தில் வாழ்ந்த அதே டைனோசர்ஸ் பார்ட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுருப்பார். சரிங்களா? அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ உருவாக்கி வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பார்ட்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு பிளான்ட்டை சாப்பிடக்கூடியது இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு என்னது அதிகமாக அது மாதிரி நமக்கு மாமிசஸ் சாப்பிடக்கூடாது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து வச்சுருப்பார். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதனால் எப்படி நமக்கு வந்து அந்த பெரிய கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த கூண்டை விட்டு நமக்கு தப்பிச்சு போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரி.
அப்போ இந்த பாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு தான் நமக்கு மெயின். அப்போ ஆம்பர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாசில் ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாசில் ரெசினுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆம்பர் அல்லது தொல்லுயிர் ரெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். ஓகேவா? சரி, which is the preserved extant form. What is the ampere? Ampere na என்ன அப்படின்னா which group of plant produce the ampere. சரிங்களா? Ampere is a plant the segregation that is a efficient preservation. அப்போ ஒரு பாதுகாக்கப்பட்டது பாருங்க, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறோம் நம்ம 75 வருஷமாக சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த 75 மில்லியன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த 75 மில்லியன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்செர்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எந்த ஒரு அஃபெக்டும் ஆகலை. அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக அந்த டிஎன்ஏவை பிரிச்செடுத்து இன்னொரு ஆர்கனைஸ் தான் உருவாக்குறாரு. உருவாக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும், பாசிபிள் இருக்குது. ஓகே, அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆம்பர்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகளை அவங்க தனித்தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஆம்பர் இஸ் ப்ரொடியூஸ்டு த பைனிட்டிஸ் சாக்சினிஃபெரா ஜிம்னோஸ்போம். ஆம்பர் எதுலேருந்து உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த பைனிட்டிஸ் சாக்சினிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு கிடைக்குது. திஸ் சாப்டர் வி ஷால் டிஸ்கஸ் த டீடைல் அபவுட் ஒன் குரூப் ஆஃப் சீட் ப்ரொடியூசிங் த பிளான்ட் இஸ் கால் த ஜிம்னோஸ்போம். அந்த பிளான்ட்டுக்கு தான் என்ன பேர் சொல்லணும், நம்ம ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அப்போ ஜிம்னோனா நேக்கடு, ஸ்போம்னா சீடு. அப்போ நேக்கடு சீட் அண்ட் நேக்கடு ஓவியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எதில் இருக்கும், ஜிம்னோஸ்போமில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் ஃப்ரூட் இருக்கா, ஃப்ரூட்டு கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், 3 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். இந்த பெந்தமண்ட உட்கார கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 ஃபேமிலியாக பிரிச்சிருப்பாங்க. சைக்கடாப்சிடா, கோனிஃபெராஃபிடா அல்லது கோனிஃபெரேட் ஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீட்டாப்சிடா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? 3 ஃபேமிலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெந்தமண்ட உக்கர் கிளாசிஃபிகேஷனில் அவங்க பிரிச்சிருப்பாங்க. சைக்கடாப்சிடான்னு சொல்லக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இந்த ஃபெமிலியரான பீசிஸ் எது அப்படின்னா சைக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியரான ஒரு பீசிஸ். ஓகே, சைக்கஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஓவியூல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ சிங்கிள் செல்லில் லார்ஜ் ஓவியூல் கேரக்டர் எதில் அப்படின்னா சைக்கஸ் தான். சைக்கஸை பொறுத்த வரைக்கும் அதோட பிளான் கேரக்டர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சைக்கஸ்க்கு அடுத்தது என்ன கேரக்டர் அப்படின்னா கோனிஃபெரோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கோனிஃபெராப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கோனிஃபெரஸ் பிளான்ட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே பெரிய பெரிய வுட்டு. சைக்கஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனஸ் இதில் வந்து செக்வாயா செம்பரவென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கலிபோர்னியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். நல்லா லார்ஜ் ஜைஜாண்டிக் ட்ரீ, கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபீட் இருக்கும் அப்படின்னா 2300 ஃபீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அதாவது அதோடைய கீழ் உட்டு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த உட்டு பார்ட்டை கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரே அல்லது பஸ்ஸே போகலாம். அந்த அளவுக்கு வந்து அது பெரிய உட்டு பார்ட்டிகளாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதை நமக்கு பைனஸ் பிளான்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதுக்கப்புறம் நீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான். அப்போ எவல்யூஷனரியாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டம் சொல்லக்கூடியது ரிசம்பிள் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் கேரக்டர். சரிங்களா? இப்போ இதில் சைக்கஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோனிஃபெரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆஞ்சியோஸ்போமுக்கான கேரக்டர், அதாவது ஜிம்னோஸ்போமுக்கான கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம நீட்டம் சொல்லக்கூடிய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசம்பிள் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் கேரக்டர். என்ன எஸ்பெஷலி ரிசம்பிள் ஆஃப் தி ஆஞ்சியோஸ்போம் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்துடும். சரிங்களா? இப்போ நீட்டம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்பெஷலி த டிஃபரன்ஷியேட்டட் between the gymnosperm and angiosperm means neatum plant character especially present in vessel. So that is a main differentiation for the gymnosperm plant. சரிங்களா? அப்போ நீட்டம் சொல்லக்கூடியதில் வந்து நமக்கு என்னது ரிசம்பிள் ஆஃப் த, அதாவது கிட்டத்தட்ட ஆஞ்சியோஸ்போமில் என்னென்ன கேரக்டர் இருக்குதோ அதெல்லாம் வந்துடும் நீட்டத்தில். சரிங்களா? சரி, இதில் வந்து சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லார்ஜ் ஓவியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சைக்கஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொரலாய்டு ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகும். சரிங்களா? என்ன ரூட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, நமக்கு கொரலாய்டு ரூட்டுன்னு சொல்லக்கூடியது இருக்கும். இதில் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே நாஸ்டாக்மாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள் இதுக்குள்ளே நமக்கு இருக்கும். சரிங்களா? சைக்கஸில் மெயினாக நமக்கு என்னது கொரலாய்டு ரூட்டுன்னு சொல்லக்கூடியது இருக்கும். இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நமக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் கோனிஃபெரோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இது பைனஸ். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து லார்ஜ் ட்ரீ. இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீடில் லைஃப், இந்த நீடில் ஷேப் அல்லது ஸ்கேல் லீஃப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் ப்ரெசென்ட் ஆகும். இது வந்து நமக்கு நல்லா ஹை லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய
இமயமலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸு, ரொம்ப உயர்ந்த மலைப்பது நமக்கு பனிப்பொழிவு இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைனஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ரிசம்பிள் ஆஃப் த பிளான்ட் கேரக்டர்னு பார்த்துட்டோம் இல்லையா. மோஸ்ட்லி பாருங்கள் நமக்கு நீட்டத்தோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஞ்சியோஸ்போமோட ரிலேட்டடாக தான் நமக்கு வரும். இதில் என்னென்ன பிளான்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட்டம், வெல்விச்சியா, எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சில பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோபைட்டிக் கண்டிஷனுக்கு வந்துடும். சரிங்களா, அதாவது டெசார்ட்டில் வளரக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பிளான்ட் எல்லாமே நமக்கு க்ரோத் ஆயிரும். அப்போ மெயினாக நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், நம்ம சைக்கஸு, கோனிஃபரஸ், நீட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா உட்டி ட்ரீஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரப்புன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் ஸ்போரோஃபைட்டு தான். ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து காமனாகவே ரூட்டு, லீஃபு, ஸ்டெம் எல்லாமே என்னது நல்லா அட்வான்ஸாக டெவலப் ஆயிரும். அதே மாதிரி டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். இது கொரலாய்டு ரூட்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு சைக்கஸ் பிளான்ட்டில் இருக்கும். அதாவது அதோடைய ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சைனோபாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நாஸ்டாக் வந்து உள்ளுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். சரிங்களா, இந்த பைனஸோட ரூட் பார்ட்டிகல் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த மைக்கோரைசா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிக்கல். இதில் வந்து நமக்கு ட்ரக்கீட்ஸ்னு சொல்லக்கூடியதான் வாட்டரை வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணி போகிறதுக்கான ஒரு முக்கியமான பார்ட் இல்லையா. இப்போ ட்ரக்கீட்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த செக்கோயா சம்பரமிட்ஸ்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 2300 ஃபீட்னு சொன்னோம் இல்லையா. அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழிருந்து வாட்டரை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அப்போ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வாட்டரை கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ட்ரக்கீட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டெட் செல். ஓகேவா, அப்போ டெட் செல்லுக்கு இந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா இருக்குது. ஓகே, இந்த ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும், நமக்கு டெட் செல். இது ஒரு வாட்டரை வந்து நமக்கு என்னது கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிகல், சைலத்தோட ஒரு பார்ட்டிகல். சரிங்களா, எதோட பார்ட்டிகல் அப்படின்னா சைலத்தோட ஒரு பார்ட்டிகல் தான் நமக்கு என்னது இந்த ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிம்னோஸ்போம் வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஜிம்னோஸ்போமோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆம்பர் 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க, அதோட டிவிஷன் கேட்பாங்க, நமக்கு அந்த ஜிம்னோஸ்போம் என்ன எராவில் அதிகமாக இருந்ததுன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த பெனிட்டிஸ் சக்சனிஃபெரா ஆம்பர் எதுலேருந்து உருவாக்குனாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா அதாவது ஆம்பர் அதிகமாக எதுலேருந்து கிடைக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பெனிட்டிஸ் சக்சனிஃபெராவில் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்போரோஃபைட்டு, டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், கொரலாய்டு ரூட்னு சொல்லக்கூடியது சைக்கஸில் இருக்கும். அதாவது அந்த சைக்கஸ் கேரக்டரில் வந்து நமக்கு நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிளில் இருக்கும். பைனஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து மைக்கோரைசா ஃபங்கையோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள் மூலிமா உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும். சரிங்களா, இதை நமக்கு வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்போமில் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீப்பாக ஜிம்னோஸ்போமை பற்றி பார்க்கலாம்.